அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் கோடாலி கதை தெரியும். ஒரு விறகு வெட்டி என்ன செஞ்சாரு, விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அவருடைய கோடாலி உள்ள கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. உடனே அவருடைய குலதெய்வத்தை நினைச்சு கும்பிட்டாரு. ஆத்தா பத்திராளி தாயே, என் கோடாலி எப்படியாவது எடுத்து கொடுத்துருங்க. ஆத்தா உடனே பத்திராளி தாய் வந்து என்ன செஞ்சாங்க, தங்க கோடாலி எடுத்து கொடுத்தாங்க. இதான் உன் கோடாலி. இல்ல தாயே, இது என் கோடாலி இல்ல. அடுத்த ஆத்தா வெள்ளி கோடாலி எடுத்து கொடுத்தாங்க. இதான் உன் கோடாலி. இல்லதாயே, இது என் கோடாலி இல்ல. அடுத்த ஆத்தா வெங்கல கோடாலி எடுத்து கொடுத்தாங்க. இதான் உன் கோடாலி. இல்லதாயே, இது என் கோடாலி இல்ல. கடைசியில் அந்த துருப்பிடிச்ச இரும்பு கோடாலி எடுத்து கொடுத்த உடனே ஆமாதாயே, இதான் என் கோடாலி, இதான் என் கோடாலி வாங்கிட்டார். இப்ப நல்லா பழச்சி மெட்ராஸ்ல போய் நல்ல பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு. பெண்டாட்டி பிள்ளைகளோட பீச்சுக்கு போனார். பீச்ல பாத்தீங்கன்னா ஒரு அலை வந்துச்சு. இவருடைய பெண்டாட்டி ஒரு சுருட்டு உள்ள கொண்டு போயிடுச்சு. இவருக்கு குலதெய்வம் ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு நம்ம ஆத்தா பத்திராளி தாய் தானே வந்து அன்னைக்கு நம்மளுக்கு கோடாலி எடுத்து கொடுத்தா. இன்னைக்கு நம்ம பெண்டாட்டி எடுத்து கொடுக்கறதுக்கு ஆத்தால கும்பிடு. ஆத்தா பத்திராளி தாயே, என் பெண்டாட்டி எப்படியாவது தூக்கி கொண்டாந்து விட்டுதாயே. இப்ப பத்திராளி தாய் வந்தாங்க. நமிதாவை தூக்கிட்டு வந்தாங்க. மகனே, இதான் உன் பெண்டாட்டி. ஆமாதா, இதான் பெண்டாட்டி, இதான் பெண்டாட்டி, இதான் பெண்டாட்டி. இப்ப ஆத்தாளுக்கு கோவம் வந்துருச்சு. நீ கோயில்பட்டியில இருக்கந்தண்டி, நீ ஒழுங்கா உண்மை பேசுனிய. மெட்ராஸ் போனவனே நீ பொய் சொல் பேசுற. என்ன இல்லதாயே, எனக்கு நல்லா நான் உண்மை பேசணும்னு தான் ஆசைப்படுறேன். அட்ட எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. நீங்க நமிதாவை தூக்கிட்டு வருவீங்க, இது என் பெண்டாட்டி இல்லேம்பே. அடுத்து நயன்தாராவை தூக்கிட்டு வருவீங்க, இது என் பெண்டாட்டி இல்லேம்பே. அடுத்து தமன்னாவை தூக்கிட்டு வருவீங்க, இது என் பெண்டாட்டி இல்லேம்பே. கடைசியில் என் பெண்டாட்டி கருப்பாயை தூக்கிட்டு வருவீங்க. ஆமா, இதான் என் பெண்டாட்டி, இதான் என் பெண்டாட்டி சொன்னோம்னா உன்னுடைய உண்மைத்தன்மையை வச்சு இந்த நாளை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா நான் என்னதாயே செய்வேன். ஒன்ன வச்சுக்கிட்டே என்னால வீட்டுல தாங்க முடியலையே தாயே. அதனால தான் நான் பொய் சொன்னேன், அதனால தான் நான் பொய் சொன்னேன்.